Praise the Lord. God is good all the time. All the time, God is good. கர்த்தர் எப்போதுமே நல்லவராகவே இருக்கிறார். அவருடைய கிருபை எல்லாருடையும் இன்றைக்கு தேங்க்யூ பாஸ்டர் பொழுதுக்கு நன்றி. இன்னும் தொடர்ச்சியாக தேவன் உங்களை உங்களோடு கூட இடைப்படுவார், உங்களோடு கூட இடைப்படுவார், உங்களோடு கூட பேசுவார். உங்களுடைய இருதயங்களை தேவன் மாற்றப் போகிறார். ஒரு புதுப்பிக்கிற காரியங்களை உங்கள் மத்தியை தேவன் செய்ய போகிறார். உங்களுடைய இருதயத்தை தேவன் கடினமான இருதயத்தை எடுத்து போட்டு மெல்லிய பரிசுத்த இருதயத்தை உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி கொடுக்க போறார். எத்தனை பேர் புதிய இருதயம் வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறீர்கள்? நீங்க எல்லாரும் வாலிபர்களா இருக்கிறோம். நம்ம வாலிபர்கள் மத்தியில தேவன் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். இங்க இருக்கிற என்ன சொல்லுவாங்க, வருங்கால பாஸ்டர்ஸ் இருக்கிறீங்க, தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், தேசத்தை கலக்கக்கூடியவர்கள் இங்க வந்திருக்கீங்க. நீங்க லேடி குடும்பத்திற்கு போகிறவர்களாக நீங்க மாற்றப்பட்டு போறீங்க. ஆனா எல்லாம் எதற்காக தேவன் ஏற்படுத்தியிருக்காருனாக்கா அவருடைய மகிமைக்காக. அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் பாஸ்டர் சொன்னது போல உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மளாம் எங்க இருந்தோம், எப்படி இருந்தோம்னு ஆண்டவருக்கு தெரியும். நம்முடைய ஆவி எங்கிருந்து வந்ததுனாக்கா தேவனிடத்திலிருந்து வந்தது. மறுபடியுமாய் தேவனிடத்திற்கு தான் போய் சேர வேண்டும். அதுக்கு பதிலாக நம்முடைய ஆவி எங்க போகக்கூடாது, நரகத்திற்கு போகக்கூடாது. தேவன் எல்லாரையும் விசேஷமாய் அழைத்திருக்கிறார். அவங்களுக்கு தனிப்பட்ட தாளத்தை கொடுத்திருக்கிறார். எதற்காக தேவன் தாளத்தை கொடுக்கிறார்? தேவனை மகிமைப்படுத்தும்படியாக, தேவனை மகிமைப்படுத்தும்படியாக. ஓகே, நம்ம அதே எடுத்துக்கொள்வோம். பிரசங்கி 12வது அதிகாரம். ஓகே, 11வது அதிகாரம். பிரசங்கி 11வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாகட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றிலும் நிமித்தமோ தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. இளவயதும் வாலிபமும் மாறி. நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராததுக்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததுக்கு முன்னும். நன்றி ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இன்றைய ஆண்டவரே இந்த வசனத்தின் மூலியமாய் ஆண்டவரே நீ பேச போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. பா, இந்த வசனத்தோடு கூட ஆண்டவரே நீங்க பேசுங்க, இறுதியத்தோடு கூட பேசுங்க. அப்பா, உங்களுடைய ஆண்டவரே தெரியாததும் இதனுடைய ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்த முடியாது சொல்லிக்கிறோம். எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் தகப்பனே. ஆமென், ஆமென். பிரசங்கி புஸ்தகத்தை எழுதினவர் ஒரு ஞானி. ஞானி யார் என்று சொன்னால், உலகத்திலே அவர்தான் ஒரே ஒரு ஞானி. அவருக்கு மேற்பட்டவரும் உண்டா, அவருக்கு கீழ்பட்டவரும் உண்டு. ஒரே ஞானியை யார் படைத்தார்? இயேசு. சோலமன் ராஜா தான் இந்த புஸ்தகத்தை எழுதினார். அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தின் கடைசி நாட்களிலே இந்த புஸ்தகத்தை எழுதுகிறார். அனுபவித்து அவருடைய வாழ்க்கையை கடைசியாக முடிக்கிறார் என்று நாம் பார்க்க முடியும். வாலிப காலத்திலே நமக்கு பலன் உண்டு. நம்ம எது செய்தாலும் அதை செய்து முடிக்கிறதுக்கு வல்லமை இருக்கு, பிராணி இருக்கும், எனர்ஜி இருக்கும். ஆனால் அந்த சோலமன் ராஜா என்ன சொல்லுகிறார் என்றால், நீ முதிர் வயதிற்கு போகாத முன்னே உன் சிருஷ்டிகரை நினை.
நமக்கு கண்ணு கூட போய் மங்கின நிலைமைக்கு போகாமல் இருக்கும், நம்முடைய நிறவுகள் தளர்ச்சி பண்ணாதபடி முன்புக்கும், நம்மளுடைய கண்களுடைய தண்ணி வெளியாவதாக முன்னுக்கும், நம்முடைய கால்கள் தள்ளாடி நடக்காத முன்னுக்கும் தேவன் என்ன சொல்கிறானாக்கா, இளமையில் இருக்கும் பொழுதே நீ சிருஷ்டிகளை நினை என்று சொல்லி. அப்படி என்றால் நாம் சிருஷ்டிகளை வாலிபம் என்றால் என்ன? வாலிப வயதுனாக்கா எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. குழந்தைகளாக இருந்தோம், தவழ்ந்து வந்தோம், அதன் பிறகு சிறு பிள்ளைகளாக மாறினோம், அதற்கு பிறகு வாலிபர்களாக மாறினோம், அதற்கு பிறகு முதிர் அடைகிறோம். ஒரு முதிர்ச்சி, அதற்கு பிறகு என்ன நடக்குதுனாக்கா மரணம் வருகிறது. இதுதான் தேவன் வைத்த ஒரு உலக நீதி. சிறு வயதிலிருந்து எத்தனை வருஷம் நம்ம உயிர் வாழுகிறோம்? 70, 80, 90, 100 போறாங்க. அந்த ஏறக்குரிய 100 கீழே தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த 100 வருஷத்துக்குள்ள, இல்லாட்டி 80 வருஷத்துக்குள்ள, இல்லாட்டி 70 வருஷத்துக்குள்ள நம்ம எப்படி வாழ போகிறோம்? நம்மளுக்கு அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய இளமை பருவத்திலே நாம் சிருஷ்டிகளை நினைக்கும் பொழுது தீங்கு வராதற்கு முன்பதாகவே நாம் நினைக்க வேண்டும். தீங்கு என்றால் என்ன? தீங்கு என்றால் என்ன? நாம் பார்க்கும் பொழுது உலகத்திலே எத்தனையோ குடும்பங்களிலே தீமைகள் அதிகமாய் உலகத்திலே இருக்கிறது. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலே பாவங்களும் அது தீமையாய் உண்டு பண்ணுகிறது. அவர் சோலமன் எழுதுகிறார், என்ன எழுதுகிறார்? ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை இந்த இடத்துல நாம் பார்க்க முடிகிறது. அவர் முழு காரியத்தும், வாலிபனே இளமையில் இருக்கும் பொழுது உன் சிருஷ்டிகளை நினை, தீங்கு நாள் வராதற்கு முன்பதாகவே அவரை நீ நினைக்கும்படியாக அவர் ஒரு 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 எச்சரிப்பின் சத்தத்தை இந்த வாலிபர்கள் மத்தியிலே கொடுக்கிறார். நாம் எப்படி எல்லாம் வாழலாம் என்று அவர் கொடுக்கல, இப்படிதான் வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கு கட்டளைகளை தேவன் கொடுத்திருக்கிறார், பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார். அதன்படி வாழும் பொழுது அதனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். என்னன்னாக்கா, தேவன் நம்முடைய ரோபோட்டா படிக்கிறார். அவர் நம்ம ஆதாமியும் ஏவாளையும் வந்து படிக்கும் பொழுது ஒரு ரோபோட்டா படிச்சாரா? இல்ல. அவர் ஃபிக்ஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி இப்படிதான் வாழணும்னு அவர் செட் பண்ணி விட்டுட்டாரா அந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும்? இல்லையே. அவர் படைக்கும் பொழுது எப்படி படைத்தாருன்னா, அவர்கள் நன்மை தீமை அறிகிறதுக்கு அவர்கள் ஃப்ரீ வீல், உங்களை என்ன சொல்லுவாங்க, நீங்கள் தேர்ந்தெடுக்கிற உரிமையை வளமே தேவன் உங்களுடைய கருத்தில் கொடுத்துட்டார். ஆண்டு நினைச்சிருந்தாக்கா அந்த ஏவாள் பணத்தை சாப்பிடக்கூடாது ஒரு கட்டளை போட்டாரு. அவர் ரோபோட்டா படிச்சிருந்தாக்கா அது என்ன செஞ்சிருக்கும்? அந்த பழத்தை எடுத்திருக்காரு. ஏன்னா அந்த ப்ரோக்ராம் அப்படி பண்ணல. ஆண்டவர் சுய விருப்பத்தையும் சுய தேர்ந்தெடுக்கிறதையும் தேவன் உங்களுடைய கரத்தில் வைத்து விட்டார். அதை மீற மாட்டார். அவர் வந்து அதுல மட்டும்தான் நம்மளுடைய உரிமையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வல்லமையை தேவன் உங்கள் கையிலும் என்னுடைய கையிலும் கொடுத்திருக்கிறார். இப்ப நன்மையும் தீமையும் இப்ப ரெண்டுமே இந்த உலகத்துல இருக்கு. நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்கிறது. அப்ப தேவன் சொல்லுகிறார், வேதம் என்ன சொல்லுகிறது? நன்மை செய்தால் அதனுடைய பலனை நீ ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக் கொள்வாய். நீ தீமை செய்யும் பொழுது எதை விதைக்கிறாயோ அதை நீ அறுவடை செய்கிறாய். நம்ம ஒரு மாங்காய் அது மாங்காய் விதையை வந்து பூமியில விதைச்சாக்கா அங்க என்ன முளைக்கும்? மாங்காய் மரம் தான் முளைக்கும். அங்க வந்து கத்திரிக்காய் செடி வராது. அப்ப நம்ம எதை நம்ம விதைக்கிறோமோ அதை தேவன் நம்முடைய வாழ்க்கையாக அபியாசப்படுத்துகிறார். நன்மையும் தீமையும் நம்மளுக்கு முன்பதாக தான் இருக்கிறது. நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த சமயத்துல? இப்ப நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும், கடைபிடிக்க கூடாது என்று நாம் பார்க்கலாம். இந்த உலகத்திலே பல காரியங்கள் உண்டு. இந்த பாவங்களும் இந்த உலகத்தில் இருக்கிறது. அதே சமயத்துல பாவத்தினுடைய அடிக்ஷன்,
என்ன சொல்றாங்க, பாவத்தினுடைய அந்த பழக்க வழக்கம் அது விட முடியாத உலகத்தில் இருக்கிறது. இப்ப நான் என்னுடைய வாழ்க்கையில சிறு வயதிலும் ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்ட, சின்ன வயசுல 4 வயசுல இருக்கும்போது அம்மா அப்பா இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அதுக்கு பின்பாக முழு குடும்பமும் சபைக்கு போக ஆரம்பிச்சோம். 4 வயசுல இருந்து 15 வயசு வரைக்கும் நல்ல ஆக்டிவா சர்ச்சுக்கு நான் போவேன், பிரேயருக்கு போவேன், பிரேயரை மிஸ் பண்ண மாட்டோம், சாங் பிராக்டிஸ் இருக்கும், எல்லா காரியத்திலும் நோ அப்சென்ட், சுத்தியே இல்லை, எல்லாத்தையும் போயிருவோம். 15 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா நீங்களாம் எப்படி இருக்கிறீங்களோ அது ரொம்ப ஹோலியா இருப்பேன், ரொம்ப பரிசுத்தமா இருக்கிற மாரி இருப்பேன். ஆனாலும் கூட எப்ப ஞானஸ்தானம் எடுத்து நான் போனேனோ அதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை சில திருப்ப முனை உண்டானது. 15 வயசுக்கு பிறகு கூட்டாளிகள் பாத்தீங்கன்னாக்கா அங்க லேப்பா பண்றது, பாடங்களை லேப்பா பண்றது, கடையில லேப்பா பண்றது, அந்த மாதிரியான காரியங்கள் ஏன் வந்துச்சுனாக்கா என்னுடைய ரிலேஷன்ஷிப் பையனுங்க, உங்களுடைய வாசல சொன்னாக்க கைங்க வந்து சேரக்கூடாத கைக்கு கூட சேர்ந்து என்ன ஆகுதுனாக்கா சேர்ச்சுக்கு கொடுக்குற நேரத்தை எங்க போய் திரும்பிடுச்சு, இப்போ உலகத்துக்கு நான் போயிட்டேன். ஏறக்குரிய 15 வயசுல இருந்து 22 வயசு வரைக்கும் சபை பைபிள்ல என்ன போட்டிருக்குதோ எது செய்யக்கூடாதோ எல்லா தீமையும் செய்து வந்தாச்சு, எல்லா காரியத்தையும் பார்த்துட்டு வந்தாச்சு. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னாக்கா என்னுடைய வாழ்க்கை ஒரு கேங்ஸ்டருடைய வாழ்க்கை, அடிப்புடி சண்டை விட்டு ஏன் இதெல்லாம் வந்துச்சுனாக்கா தேவனை நான் நினைக்காதபடினால, என் வாலிப பருவத்திலே தேவனை நான் நினைக்காதபடினால எனக்கு ஒரு உபத்திரவ காலத்தை நான் சந்திக்க கூட, அடிப்புடி சண்டை வெட்டு குத்து இந்த கொலை எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியா அந்த அந்த தேவனை நினைக்காதபடி அந்த டைம்ல என்னோட வாழ்க்கை எங்க போனுச்சுனாக்கா உலக வாழ்க்கை கடைசியா ஒரு சிறைச்சாலையிலே நான் காணப்பட்டு தூக்கு கைதியாக ஒரு மரணமே அந்த இடத்துல வந்தது. அதற்கு புறமாக நான் என்ன செய்தேன், என் சிருஷ்டிகரை நான் நினைச்சேன். தேவன் வேதம் சொல்கிறது, தீமை வருவதற்கு முன்பதாகவே நீங்கள் தேவனை நினைக்க வேண்டும் என்று சொல்லி, நான் போன அந்த பாதை தேவனை விட்டு நான் விலகி போனபடினால, தேவனை சிந்திக்க முடியாதனால, சபைக்கு நான் கூடுதலை விட்டு விட்டதுனால என்னோட வாழ்க்கை இப்ப எங்க போயிடுச்சுனாக்கா உலகத்தினுடைய வாழ்க்கையில, உலகம் போடுகிற வாழ்க்கையிலே நான் கடந்து சென்று கொண்டிருந்தேன். என்ன பார்க்கிறதுக்கு ஐயோ கேங்ஸ்டரா எல்லாம் பயப்படுவாங்களே அப்படின்னு ஒரு பைபிள் சொல்லுகிறது, அது அன்பு செலுத்த சொல்லி. ஆனா நான் என்ன செஞ்சேன், வம்பு செய்து மற்றவர்களை அடித்து மற்றவர்களை வெட்டின இப்படிப்பட்ட காரியங்களை வாழ்க்கையில பிசாசானவன் தேவனை விட்டு விலகும்படியாக செய்து கொண்டிருந்தான். கடைசியாக தேவனை நான் சிறையில் இருக்கும் பொழுது நான் சந்திக்கல, அவர் வந்து நான் சிறையில 2005 8வது மாசம் 29ஆம் தேதி ஏறக்குறைய 8 மணிக்கு ராத்திரி மாஸ்டர் ஓடிட்டு இருக்கு, கணக்குவாங்க இருட்டறையில உட்கார்ந்து இருக்கிறேன். தேவன் என்னோடு கூட பேசாத, இது நாள் வரைக்கும் நான் கேட்காத ஒரு சத்தம் எனக்குள்ளாக கேட்க ஆரம்பித்தது. உன் பாவத்தை நீ அறிக்கை செய், உன்னோட பாவத்தை நீ அறிக்கை செய் என்று சொல்லி தேவ ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருந்தார். நான் கேட்ட பொழுது ஐயோ என்ன அது வித்தியாசமான ஒரு குரல் எனக்குள்ளாக கேட்குது. மனசாட்சி பேசினாலும் அதுதான் ஃபர்ஸ்ட் நான் கேட்கிறேன். ஆனாலும் இது பரலோகத்தில் இருந்து வந்த வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தையை கேட்டு நான் உடனடியாக இரண்டாவது அதே குரல் கேட்டபடினாலே நான் என்ன செய்தேன், அப்படியே உட்கார்ந்துட்டு பக்கத்துல சீனங்க மலாய்க்காரவங்க தமிழங்க எல்லாரும் இருந்தாங்களே அவங்களுக்கு இப்படி நான் ஜெபம் பண்றது பாவ அறிக்கை செய்யறதுன்னு சொல்லிட்டு பரவாயில்ல, அவங்க பார்த்தாலும் கேட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் அப்படியே சபங்கள் போட்டு உட்கார்ந்து கண்களை மூடினேன். கண்களை மூடும் பொழுது அங்க பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டார். ஆண்டவரே
நான் ஆண்டவரே இந்த பாவத்தை செய்திருக்கிறேன், அநியாயமாய் நான் வெட்டி இருக்கிறேன் ஆண்டவரே, அநியாயமாய் ஆண்டவரை திருடி இருக்கிறேன் ஆண்டவரே, அநியாயமான காரியங்களை நான் செய்திருக்கிறேன் ஆண்டவரே, என் நினைவில் வருகிற எல்லா பாவத்தையும் நான் தேவனிடத்தில் அறிக்கை செய்யும் பொழுது, செய்து கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் 1 2 3 தடவை என் மேல் இறங்கினதை நான் உணர்ந்து தேவ அபிஷேகத்தினால நான் ஒரு 15 நிமிஷம் அப்படியாக நான் காணப்பட்ட நிலையிலே அப்படி இருக்கும் பொழுது தேவன் ஒரு தரிசனத்தை காண்பித்தார். அந்த தரிசனத்தின் மூலமாக அவர் என்னோடு கூட பேசின வார்த்தை என்ன என்றால், சிறு வயதில் முதல் நீ என்னை விசுவாசித்திருக்காய், என்னை அறிந்திருக்கிறாய், ஏன் என்னை அறியாமல் விசுவாசிக்கவில்லை என்று சொல்லி அந்த வார்த்தையை நான் உணர்ந்தபடியானால ஆண்டவரே நான் மன்னிக்க சொல்லி நான் கண்களிலே தாரையா நான் அழுவுல ஆனா அந்த விஷனை பார்த்து நான் அழுது கதறி கொண்டிருக்கிறேன். மன வேகமாய் நான் பேசல, ஆனாலும் தாரையா கண்கள்ல தண்ணி உடலிக்கொண்டே இருந்தது. ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் ஆண்டவரே சொல்லிட்டு தேவனோடு கூட நான் ஒப்புரவாகினேன். ஒப்புரவாகின பிறகு தேவன் என்னோடு கூட இடைப்பட்டு எனக்குள்ளாக இருந்த எல்லா பாரங்களும் ஒரு 50 கிலோ என் மேல இருந்த பாரத்தை தேவன் எடுத்து போட்டதை போல நான் உணர்ந்தேன். அதற்கு பிறகாக தேவன் என்னை வழி நடத்தின காரியங்கள் அற்புதமாக இருந்தது. சிறைச்சாலையில இருக்கும் பொழுது ஏறக்குறைய 3 ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருந்து அற்புதமாய் தேவன் என்னை அந்த சிறைச்சாலையில் இருந்து விடுதலையாக்கினார். காரணம் தேவன் நம்மை மேல் அன்பு வைத்தனாலே. அவருடைய நான் இக்கட்டான சூழ்நிலைகளை நான் போகும் பொழுதும் நான் என் சிருஷ்டிகரை நினைக்கும்படியாக அவருடைய சத்தம் என்னை நோக்கி வந்தது. ஹல்லேலூயா. தேவன் என்னை அன்று முதல் பரிசுத்த ஆவியினாலே நான் நிரப்பப்பட்டு தேவனுடைய வார்த்தைகளை நான் படிக்க வேதம் என்னுடைய கையில் கொடுக்கப்பட்டது. எனக்கும் எனக்குள்ளாக நடக்கிற சில காரியங்களை வேதத்திலே அப்படியாகவே வெட்டச்செளியமாக போட்டு இருக்கிறதை நான் கண்டுபிடித்தேன். அவர் தேவன் என்னோடு கூட பேசுகிறார் என்பதை நான் உணர்ந்தேன். யாரோ என்னை கைட் பண்ணி என்னை கொண்டு போகிறதை நான் உணர்ந்து பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்தி கொண்டு போகிறார். 2 மாசத்துல என்னுடைய பேச்சுகள் மாறப்பட்டது, என்னுடைய சிந்தனைகள் மாறப்பட்டது. எல்லா கட்டுகளும் தேவன் அறுத்து என்னை ஒரு விடுதலையாக்கி ஒரு புதிய மனுஷன் என்று உருவாக்கி புதிய இருதயத்தை தேவன் எனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் இந்த காரியங்களை அனுபவிச்சிருக்கிறார் என்றால் அதற்கு ஒரு காரணம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. என்னை போல எத்தனையோ மக்கள் இந்த உலகத்துல தத்தளித்து காப்பாற்றப்படாமல் இருக்கிறார்கள். யார் அவரிடத்துல போய் சொல்லுவார்? தேவன் என்னை ரட்சித்தாரே, ஒரு புதிய இருதயத்தை எனக்கு கொடுத்தாரு, அவருடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தந்தாரு. இதெல்லாமே ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு ரட்சிப்பை உலகம் கொடுக்க முடியாது. என் இயேசு கிறிஸ்து எனக்காக கொடுத்தார் என்று சொல்லி உணர்ந்து அதன் பிறகு நான் சத்தியத்தின்படி நான் வாழ ஆரம்பித்தேன். தேவன் என்னை அந்த எல்லா பழக்க வழக்கத்திலிருந்தும் ஒரு புதிய மனுஷனாய் உருவாக்கி நடத்திட்டு போகும் பொழுது ரொம்ப ஈஸியா இருந்தது. 3 வருஷம் பிரீசன்ல இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா அந்த பிரீசன்லயே எனக்கு அவர் வழி நடத்தினார். முதல் ஒரு 5 பேர் உட்காந்து ஜெபம் பண்ணோம். ஒரு 5 பேர் 15 பேரா மாறினாங்க, 15 பேர் 35 பேரா மாறினாங்க, 35 75 பேரா மாறிட்டாங்க. இத்தனை 75 பேரை எப்படி நடத்துறது? ஆனா ஆவியானவர் என்னை நடத்தினார். அவர்களுக்கு ஜெபம் பண்ணவும், தேவனுடைய வார்த்தைகளை போதிக்கவும், அவர்களுக்காக ஜெபம் செய்யவும், எல்லா காரியத்திலும் தேவன் என்னை அங்க ட்ரெயின் பண்ணினார். அந்த ஊழியத்தை செய்ய முடியாம அந்த ட்ரைனிங் எங்கே கொடுக்கப்பட்டுச்சுன்னா பிரீசன்ல கொடுக்கப்பட்டுச்சு. அங்க வாய்க்காரர்கள் இருப்பாங்க, இந்தோனேஷியன் மலேஸ், இந்தியர்கள் இருப்பார்கள், சீனர்கள் இருந்தார்கள், மற்ற இன வெள்ளக்காரர்கள் அங்க இருக்கிறாங்க. அங்க எல்லாம் ஓடும், மலாயில டிரான்ஸ்லேட் ஓடும், தமிழ்ல ஓடும், இங்கிலீஷ்ல ஓடும், சைனீஸ்ல ஓடும். எல்லாம் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி எப்படியோ 75 பேர் அந்த இடத்துல நடத்துகிறதுக்கு தேவன் அங்க என்னை உருவாக்கினார். அப்ப தேவன் என்னோட வயசு அப்ப எத்தனைனாக்கா 22 வயசு. பிரீசன் போகும்போது என்னோட வயசு 22 வயசு. ஒரு வாலிபர். எனக்கு எந்த அனுபவமும் இல்லாமல் இருக்கும் பொழுதே தேவன் பிரீசன்ல ஜனங்களை 75 பேர் வழி நடத்துவதற்கு அந்த பலத்தையும் ஞானத்தையும் கொடுத்திருந்தார். அப்ப தேவன் ஒரு வாலிபரை அவர் பயன்படுத்த வேண்டும் என்றால்
அவர் இளமையா இருக்கும் பொழுது, நாம் இள வயதில் இருக்கும் பொழுது, நாம் சிருஷ்டிகரை நினைக்கும் பொழுது அவர் நம்மை திக்கற்றவராக விட மாட்டாரு. உங்களை நடத்தணும்னாக்கா உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பர் தேவை. உங்களை வழி நடத்தினாக்கா அந்த உலகத்திற்கு நீங்க நடக்கணும்னாக்கா, இந்த உலகமே என்ன சொல்லுவாங்க, பாபிலோனுடைய ராஜ்யத்துல அங்க பாவங்கள் நிறைந்திருந்த அந்த காலத்துல யார் போய் அங்க இருந்தா? தானியேலும் அவரோடு சிறைப்பட்டு போன பிள்ளைகளும் அங்க இருந்தார்கள், வாலிபர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் அப்படிப்பட்ட பாவம் நிறைந்த அந்த பாபிலோனுடைய அரசாங்கத்துக்குள்ளாக இருக்கும் பொழுது சிலை வழிபாடுகள் இருந்தது. அவர்களை ஃபோர்ஸ் பண்ணார்கள். இவர்கள் சாப்பாடுகளிலே தீட்டுப்படக்கூடாதுன்னு சொல்லி அவர்கள் அதை காத்து கொண்டார்கள். எப்படி என்றால், தேவனுக்கு நான் வைராக்கியம் உள்ளவனாக இருப்பேன் என்று சொல்லி. அல்லேலூயா. தேவன் நம்மை நடத்துவார் என்றால் அவர் நம்மை முதலாவது நிரப்பினால்தான் நாம் அவருடைய வழிகளிலே நாம் நடக்க முடியும். நாம் நடக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா அடிக்ஷன் நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வாலிபர் மத்தியில விட முடியாத பாவங்கள் இருக்கும், விட முடியாத பழக்க வழக்கங்கள் இருக்கும். ஆனாலும் தேவ ஆவியானவர்களோடு கூட இடைப்படுவார் என்றுதான் அவர் மன்னிப்பு கேட்பீர்கள் என்று அதிலிருந்து நீங்க விடுதலையாகுவீர்கள். அதே சமயத்துல ராங் ரிலேஷன்ஷிப், நம்முடைய தவறான நண்பர்களோடு கூட நாம் இணைக்கும் பொழுது, சிங்கப்பூர்ல வேலை செய்கிறேன், ஹெல்த் சயின்சஸ் அத்தாரிட்டி HFC அந்த ஏஜென்சியில் வேலை செய்கிறேன். அங்கே நான் நிறைய கேஸ்ல பார்ப்போம். முக்கால்வாசி பார்க்கறது சின்ன பையன்களிலிருந்து 35-40 வயசு வரைக்கும் அந்த கேட்போம், தெரியுமா? கேட்போம் வெயிட் படிக்கிறது. அந்த வெயிட்ல வந்து ட்ராப்ஸ் இருக்கு. அந்த ட்ராப்ஸ், அந்த வெயிட் பிடிக்கிறது, அன்ஸ்டாப் இந்த கோயிலெல்லாம் போடுறாங்கல்ல, அதெல்லாம் வந்து பிடிக்கணும். அன்னை ஸ்மோக்கிங் பண்றவங்க இதெல்லாம் அவங்களை பிடிக்கிறது. அப்ப எங்களுக்கு ஒரு கேஸ் வந்துட்ட பிறகு ஜூரோங் வெஸ்ட்ல இருந்து ஒரு ஹவுஸ் விசிட் போனோம். அந்த இடத்துல ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததுனால நாங்கள் எங்களோட டீம் போயிட்டு என்ஃபோர்ஸ் பண்ணோம். என்ஃபோர்ஸ் பண்ணும் பொழுது அந்த குடும்பத்துல ஒரு வாலிப பெண் இதுமாரி கேட்போம் இட்டோமிட்டே வந்து பயன்படுத்திருக்கிறார்கள் சொல்லி எங்களுக்கு புகார் வந்ததுனால நாங்கள் போயிட்டு அங்கே போய் பார்த்தோம். முதலாவது கதவு தட்டி கூட்டும் பொழுது அவங்க அந்த பிள்ளையோட வாலிபருடைய அம்மா பாட்டி வந்தாங்க. பாட்டி வந்துட்டு வந்து தூங்கி எழுப்பி கூப்பிடுங்க. அரை தூக்கத்தில் அப்படியே வந்தாங்க. அந்த வாலிபர் ஒரு 16 வயசுக்குள்ள வாலிபர் வந்துட்டு அந்த பேர் சொன்னோம். இந்த பேர் அடிக்கிறாங்க அப்படின்னு. ஆமா, ஸோ நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்திருக்கிறோம், நாங்கள் சர்ச் பண்ண வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டையும் அவங்களுடைய ரூமையும் நாங்கள் செக் பண்ணோம். ஏதாச்சும் அந்த ட்ராக்ஸ் சம்மந்தப்பட்ட காரியங்கள், இந்த வெயிட் இதெல்லாம் சொல்லிட்டு அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க. நாங்கள் உள்ள போயிட்டு அந்த ரூம்லாம் செக் பண்ணும்போது என்னோட ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து அந்த ரூம் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ரூம்ல செக் பண்ணும் பொழுது அங்க ஒண்ணுனான அந்த எக்ஸிபிட்லாம் வருது. அந்த தலைப்பட்ட பொருட்கள்லாம் வந்து கொண்டே இருக்குது. கிளாஸ் வருது, அந்தாண்ட கண்ணாடி ஓட்ட வருது, அந்தாண்ட கேப்போக்கான டிவைஸ் வருது. இதெல்லாம் நம்ம ஒண்ணு எடுக்கும் பொழுது என்ன நடக்குதுனாக்கா, அந்த சிறுமி பார்த்து கொண்டே இருக்கிறான். பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவ பயங்கரமா கத்த ஆரம்பிச்சுட்டு அவ அப்படி பயங்கரமா கத்துறான். கத்தும் பொழுது டக்குனு ஓடி போய் கிச்சன்ல போயிட்டு கத்தி எடுத்துட்டு டக்குனு என்னோட ஆபீஸர் என்ன செஞ்சுட்டாரு, அந்த அழகா கத்தியை குடிக்கி கீழே உட்கார வச்சுட்டாங்க. ஸோ அந்த சூழ்நிலையில நாங்க இருக்கும்போது அந்த கேஸ் என்னால எடுக்க முடியும். ஏன்னா எனக்கு அவ்வளவு வேதனையா இருக்குது. ஒரு சிறு பிள்ளை என்னோட தங்கச்சியா இருந்தாக்கா அவங்க ஒரு அடிக்ஷன், ட்ரக்ஸ், ஐஸ், அந்த கேட்பாட், இதோமேட்டு இதெல்லாம் அவங்க பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையே என்ன செஞ்சிருக்காங்க, சீரழித்து கொண்டு இருக்கிறது. அந்த வாலிப பெண்ணை நான் பார்க்கும்பொழுது என் குடும்பத்துல யாராச்சும் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா எப்படி இருக்குமே, நம்ம சும்மா இருக்குமா, நம்மளுடைய எவ்வளவு வேதனையா இருக்கும். அந்த பொண்ணை நான் பார்க்கும் பொழுது எனக்கு அவ்வளவு வேதனையாயிடுச்சு.
நான் சொன்னேன் இந்த கேஸ் நீ ஹேண்டில் பண்ணின்னு சொல்லிட்டு நான் அப்படியே உட்காந்துட்டு ஃபோன் ஃபோரன்சிக் பண்ணேன். அவங்களோட ஃபோனை வந்து ஃபோரன்சிக் பண்ணும் பொழுது எனக்கு உண்மையில உடஞ்சி போயிட்டேன். ஒரு பெண், ஒரு சிறு பெண், அந்த பெண்ணுடைய போன்ல பார்க்கும் பொழுது அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் அவங்க வாழ்க்கையை கெடுத்து போயிட்டான். அந்த பாய் ஃப்ரெண்ட் தவறான ஒரு ரிலேஷன்ஷிப்னால அவன் ஒரு ட்ரக் அடிக்ட், ட்ரக் புஷர், இவங்க போயிட்டு அவ கூட காதல் பண்ணதுனால இவங்களும் அந்த ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. காரணம் தப்பான ஒரு ரிலேஷன்ஷிப். அப்ப அந்த தப்பான ரிலேஷன்ஷிப்ல அந்த வாழ்க்கை, அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை சின்னாமணமா ஆயிடுச்சு. கடைசியா அவங்களுக்கு ஹேண்ட்ல போட்டு உட்கார வச்சுட்டு அவங்க அம்மா வருவாங்க. வந்து அந்த பெற்றோர் அந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது, அந்த காட்சியை பார்க்கும் பொழுது, நம்ம எல்லாத்துக்கும் பெற்றோர்கள் இருக்கோம். அந்த சூழ்நிலையை கதவு திறந்து வராங்க, போலீஸ்காரங்க எல்லாம் அப்படி நிக்கிறாங்க, மகன் காட்சி அந்த ஹேண்ட்கா போட்டு இப்படி உட்கார வச்சிருக்காங்கனாக்கா அம்மா அப்பாவுடைய கண்கள்ல மகிழ்ச்சி வந்திருக்குமா? அவ்வளவு வேதனையோடு கூட அவங்க அந்த பிள்ளையை பார்த்தார்கள். என்ன நடந்தது? இனிமேல் டிராக்ஸ் எடுத்திருக்கிறாங்க, ஐயோ எங்களுக்கு தெரியலையே, நல்லாதான் இருந்தா வீட்டுக்கே வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கதறி அழுது கொண்டு இருக்கிறார்கள். வேதனை துக்கமும் நிறைந்த அந்த இடத்துல தேவன் எப்படி துக்கப்படுவார்? படைத்தவர், நம்மளை படைத்த தேவன் இப்ப ஒரு அடிக்ஷன்ல மாட்டிக்கொள்ளும் பொழுது அந்த பிள்ளையை யார் காப்பாற்றுவார்? காரணம் என்னவென்றால் அவர்கள் தேர்ந்தெடுக்கிற நண்பர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு தருணத்தில் இருக்கிறோம். நாம் தேர்ந்தெடுக்கிறது நண்பர்கள், அவர்கள் முக்கியமாய் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களா, கிறிஸ்தவர்களா என்று நாம் பார்க்க வேண்டும். அதே சமயத்துல ஒன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இதெல்லாம் நான் எதை பேசிக்கிட்டு இருக்கேனாக்கா, தேவனை விட்டு போகும்பொழுது தீமையான காரியங்கள் வருவதற்கு முன்பதாகவே நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்த பொழுது தேவன் நம்மை வந்து சந்திக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் கிறிஸ்தவ குடும்பம். கிறிஸ்தவ குடும்பம். அந்த குடும்பத்துல அப்பா அம்மா எல்லாரும் ஆவிக்குரிய சபைக்கு போகிறவர்கள். அந்த குடும்பத்துல என்ன நடக்குது? ஒரு சிறு பெண் ஒரு காதலில விழுறாங்க, ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்ல விழுறாங்க. விழுந்த பிறகு அந்த பெண் என்ன நடக்குதுனாக்கா, அந்த பாய் ஃப்ரெண்ட் கொடுத்த நம்பிக்கைக்கும் அந்த பாய் ஃப்ரெண்ட் கொடுத்த தவறான ஆலோசனைக்கும் அந்த பெண் கீழ்ப்படிந்து அந்த வீட்டை விட்டு ஓடி போகிறதற்கு தீர்மானம் செய்கிறார். அந்த நேரத்துல அந்த பெற்றோர்கள் உடைய நிலைமை இப்படி இருக்கும். அம்மா அப்பா அந்த பாய் ஃப்ரெண்ட் வெளியே நிக்கிறான், அப்பா அம்மா பிள்ளைகள் எல்லாம் நிக்கிறாங்க. அப்பா வந்து கதவு கிட்ட நிக்கிறாரு. கதவு கிட்ட நின்று நான் போக விட மாட்டேன். அந்த பிள்ளை சொல்லுது, என்ன சொல்லி இருக்கிறார், உன் தாயின் தகப்பன் கனம் பண்ணுவாயாக. ஆனா இங்க நடந்த ஒரு கிறிஸ்துவ குடும்பம் தான். நான் நடந்ததுன்னா அவங்க அப்பாவை குட்டுது, அந்த பிள்ளை அவங்க அப்பாவை எத்துது, வாடா போடா கதவை தோறடா அவங்க சாவடிச்சிருவா அப்படின்னு சொல்லும்பொழுது அதை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சிறு பெண் எவ்வளவு தைரியமாக தன் தகப்பனின் தாயையும் கனவீனப்படுத்தி ஒரு தவறான ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு அது போகிறது துணிச்சலை நாம் பார்க்க முடிகிறது. நானும் தேவன் சொல்லுகிறார், இன்றைக்கு தேவன் அந்த மேல் இருதயத்தை புதுப்பிக்க வல்லவராக இருக்கிறார். அந்த சூழ்நிலைகளை தேவன் மாற்ற அமைக்க போகிறார். நாம் எவ்வளவு பிரச்சனைகளை மாட்டி கொண்டிருக்கலாம். இந்த உட்கார்ந்து இருக்கிற வாலிபர்கள் எத்தனையோ பிரச்சனையில இருக்கலாம். ட்ரக்ஸ் பிரச்சனையில இருக்கலாம், பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் உடைய பிரச்சனையில இருக்கலாம், தண்ணி சிகரெட்டுடைய பிரச்சனையில இருக்கலாம், கீழ்ப்படியாமல் கேங்ஸ்டருடைய சிக்கலை நீங்க மாட்டி கொண்டு இருக்கலாம். ஆனாலும் தேவன் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களுடைய இருதயம் புதிக்கப்படும் போகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. உங்களுடைய இருதயம் மாற்ற போகிறதாக இருக்கிறது. யார் என்று சொன்னால், நாம் தீங்கு இப்பேற்பட்ட காரியங்களிலே நம் உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு 2 நாள் முன்னுக்கு ஒரு சம்பவம் நடந்தது. சின்ன பையன் தான், அவன் ரொம்ப சின்ன பையன். ஆனா அவன் கோ த்ரூ பண்ற
என்ன சொல்லுவாங்க, வாழ்க்கையில அவன் கோத்ரூ பண்ற அந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை. அந்த பையனுக்கு அப்பா இல்ல, குடும்பத்துல 3 பிள்ளைங்க இருக்காங்க, அம்மா மட்டும்தான். ஆனா அந்த அந்த பையன் வேற ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு அண்ணனை வந்து ரொம்ப ரொம்ப கேர் பண்ணதுனால அந்த அண்ணனை வந்து ரொம்ப கேர் பண்றாருன்னு சொல்லிட்டு அவ்வளவு அன்பு கூர்ந்துட்டாரு. இவருதான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னாக்கா சிறு வயதுல இருந்து நல்லது அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ரிலேஷன்ஷிப் நல்லதுதான். ஆனா அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி போயிடுச்சுனாக்கா சோல் டைட்டா மாறிடுச்சு. ஒரு அண்ணன் தான் நல்லா கேர் பண்றவங்க அந்த சோல் டைட்ல மாட்டி கொண்டு இருக்கிற அந்த பிரச்சனை. அந்த பிரதர் கல்யாணம் பண்ண போறாரு, அடுத்த வாரம் கல்யாணம் நடக்க போகுது. இப்ப அந்த பையனுக்கு நீங்க இது மாதிரி பார்க்க மாட்டீங்களா, எங்களால வந்து பார்க்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அவ்வளவு வேதனை பண்றான். சின்ன பையன் 13-12 வயசு இருக்கும். அப்ப அந்த பிரச்சனை, அந்த பையனுடைய பிரச்சனை எங்க இருக்குனாக்கா அவனுடைய சோல் டைட்ல இருக்கு. அந்த ஆத்ம பிணைப்பினால அவன் தவித்துக் கொண்டு இருக்கிறான். இப்படி இல்லைனாக்கா அவர் யாருக்கு இருக்க முடியும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல நம்ம கீழே இறங்கி கிரவுண்ட்ல இறங்கி பார்த்தா தான் தெரியுது. ஒவ்வொருடைய பிரச்சனையும் பெரிய பெரிய பிரச்சனையா இருக்கு. சின்ன பிள்ளைங்களும் பெரிய பெரிய பிரச்சனையை சந்தித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. இதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தேவன் சொல்லுகிறார், உங்களுடைய இருதயத்தை எல்லா காவலோடு கூட நீங்க காத்துக் கொள்ள வேண்டும். இப்ப இந்த பிள்ளைக்கு முதலாக காதல் என்று யாருமே தெரியல. ஆனால் ஒரு காதல் என்ற ஒரு காரியம் இந்த இதயத்திலே விதைக்கப்படுகிறது. முதல் அந்த அனுபவமே இல்லை. இந்த பாய் ஃப்ரெண்ட் சொன்ன அந்த சின்ன 17 வயசு அந்த பிள்ளை பிங்கியான என்ன சொல்லுவாங்க இருதயம். அதுக்குள்ள தேவனை மாத்திரம்தான் நம்ம ரிஃபீல் பண்ண முடியும். தேவனுடைய வார்த்தையை மட்டும்தான் நம்ம ரிஃபீல் பண்ணாதான், தேவ ஆவியானவரும் மாத்திரம்தான் நம்மளோட கூட இருதயத்தோடு தங்கி இருந்து அவர் நம்மளை நடத்துவார் என்று சொன்னால் இந்த தீங்கு நாளிலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்படுவார்கள். தேவனுடைய நாள் வரும், அதாவது தீங்கு நாள் வராது என்பதே அப்படின்றால் தீங்கு எல்லா காரியமும் இருதயத்திலிருந்து தான் தோன்றப்படுகிறது. நாம் வாசிக்கலாம் மத்தேயு 15வது அதிகாரம் 17வது 18 19 வாசிப்போம். மத்தேயு 15 16 17 18 19 வாசிப்போம். அதற்கு இயேசு, நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறீர்களா? வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கழிந்து போம் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலைபாதங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். ஓகே, இதெல்லாம் எப்படி நம்மளை தீட்டுப்படுத்துதுனாக்கா நம்மளுடைய இருதயத்திலிருந்து, நம்முடைய சிந்தனையிலிருந்து வருகிற தீட்டான காரியம். முதலாவது நம்ம இருதயத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு தெய்வ வசனம் தேவை. தெய்வ வசனம் நம்ம சங்கீதத்தில் 19 வாசிக்கும் பொழுது, வாலிபன் தன் பாதையை எதனால் சுத்தம் பண்ணுவான் என்றால் கர்த்தருடைய வார்த்தை தான் அதை சுத்தப்படுத்த முடியும். இப்ப நம்மளுக்கு தீட்டு எதனால வருகிறது? வாசிப்போம் அந்த தீட்டான காரியத்தை மட்டும். இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் இருதயத்திலிருந்து முதல் எங்கிருந்து வருகிறது என்றால் இருதயத்திலிருந்து இங்க பொல்லாத சிந்தனை மூளைக்கு போகிறது. அப்ப மூளைக்கு போகும் பொழுது பார்வை மாறுகிறது. இப்ப இந்த இருதயம் கெட்டதாக இருந்தாங்க தேவன் என்ன சொல்கிறார்? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? உங்கள் பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்க உங்களுடைய இருதயம் இருக்குது. உங்களோட பொக்கிஷம் இந்த பொல்லாத சிந்தனையோடு கூட எதை பார்த்தாலும் பொல்லாததாக சிந்திக்கும் இருந்துச்சுனாக்கா உங்களுடைய இருதயம் அப்பேற்பட்டதாக இருக்கும்.
உங்களுடைய இருதயம் விபச்சாரமான இருதயமா இருந்தது என்று சொன்னால், உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்றால் விபச்சாரத்திலே மூழ்கி போட்டுப்பட்ட ஒரு இருதயமா இருக்கும். எங்க உங்களோட பொக்கிஷம் இருக்குதோ, விபச்சாரத்துல உங்களோட பொக்கிஷம் இருக்குதா? களவு பண்ற இடத்துல உங்களோட பொக்கிஷம் இருக்குதா? மற்ற திருடு போகிற இடத்துல உங்களோட பொக்கிஷம், அதாவது எங்க உங்களோட பொக்கிஷம் இருக்குதோ அங்குதான் உங்களுடைய இருதயமும் இருக்குது என்று தேவன் சொல்கிறார். முதலாவது நம்முடைய இருதயத்தை எல்லா காவலோடு கூட நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பாதுகாக்கும் பொழுது தேவன் ஆண்டவர்கிட்ட நான் கேட்கும் பொழுது, ஆண்டவரே என்ன பேசணும்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, ரொம்ப நேரம் வாய்ப்பு சொல்லிட்டு ஒரு கிளிக் கூட வர மாட்டேங்குது, என்ன பேசணும்? ஆண்டவர் சொன்னார், இருதயம் என்ற ஒரு வார்த்தை மட்டும் தான். இருதயத்தை பத்தி பேசு, இருதயம் என்ற அந்த வார்த்தை மட்டும் தேவன் என்னோட கூட பேசணும். எப்படி சிஸ்டர் பிரியா கிட்ட பரிசுத்தம் என்று சொல்லி பேசினாங்க, அப்ப அதே போல டேவிட் கூட பேசினாங்க. இப்ப என்னோட கூட பேசின அந்த வார்த்தை இருதயம். இப்போ ஒரு பிஞ்சு மனசுல எது எது விதைக்கப்படுகிறது, வாலிபர்கள் மத்தியில எது எது விதைக்கப்படுகிறது? விபச்சாரம் என்ற சிந்தனை விதைக்கப்படுகிறதா? திருடி என்ற சிந்தனை விதைக்கப்படுகிறதா? இதெல்லாம் இருதயத்தில் விதைக்க 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 அது நம்மை தீட்டுப்படுத்துகிறதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார், இப்பேற்பட்ட காரியத்திலிருந்து நாம் விடுதலையாக வேண்டும். எப்படி நாம் விடுதலையாக வேண்டும்? அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க. அந்த இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வருகிறதாக இருக்கு. எல்லாம் எங்கிருந்து வருதுனாக்கா இங்கிருந்து வருது. அப்ப ஏற்கனவே என்ன நடந்துருச்சுனாக்கா விதைக்கப்பட்டிருந்து அர்த்தம். ஒண்ணு முளைக்குதுனாக்கா ஒண்ணு விதைக்கப்பட்டிருக்கு. இருதயத்துல அந்த சின்ன வயசுல இருந்து நம்ம கேட்ட இன்ஃபர்மேஷன் நம்மளுடைய டாட்டாவே இதுதான் இருக்கு. இந்த டாட்டா கூட எதை நம்ம ப்ரோக்ராம் பண்ணி வைக்கிறோமோ அதுதான் அதுக்குள்ள இருக்கும். எது நம்ம டிலீட் பண்ணாம இருக்கிறோமோ அது அப்படியே முளைக்க ஆரம்பிக்கிறது. கொலைபாதங்களும் நமக்குள்ளாக விதைக்கும் பொழுது நமக்குள்ளாக ப்ரொடியூஸ் பண்ணுகிற காரியம் என்னதாக்கா கொலைபாதங்கள் தான் நமக்குள்ளாக வெளியாக போகிறது. அப்ப தேவன் சொல்லுகிறார், பழைய ஏற்பாட்டுல நமக்கு 613 கட்டளை இருக்கு. பழைய ஏற்பாடுல 613 கட்டளை இருக்குது. 613 கட்டளையும் நம்ம கடைபிடிக்கணும்னாக்கா யோசிக்கிறதுக்கே மைண்ட்ல வச்சுக்கிறதுக்கே நம்மளுக்கு தெரியாது. அதே ஆண்டவர் என்ன செய்யலாம், புதிய ஏற்பாட்டுல ஒரு பிரதானமான கட்டளை கொடுக்கிறார். முழு இறுதியத்தோடும் முழுபெயர்த்தோடும் மேல அன்பத்தோடு இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கட்டளை என்றால் உன்னை நேசிக்கிறது போல இதுல இந்த ரெண்டு கட்டளையும் நியாயப்பிரமாணமும் எல்லா கட்டளைகளும் நிறைவேறியது. இப்போ ஒருத்தர் அன்பு கூறணும்னாக்கா இப்ப எப்படி தேவனை நம் முழு இறுதியத்தோடு முழு வெள்ளத்தோடு முழு சிறியோ நம்ம நேசிக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலா இருக்கிறது யாருனாக்கா நம்முடைய பிரதர்ஸ் சிஸ்டர் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. அந்த 600 கட்டளை இதெல்லாம் மனசுல வச்சுக்கிறதுல முடிவு வச்சுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி ஆண்டு சிம்பிளா 2 கற்பனைக்குள்ளாக கொண்டு வந்துட்டாரு. இப்ப இந்த 2 கற்பனைகளும் நீங்க கை கொள்ள வேண்டும்னால் அதுவும் கஷ்டம்தான். அதுவும் கஷ்டம்தான். எப்படின்னா நம்ம முழு இறுதியத்தோடு எதையும் சேர்ந்து தேவனை ஆராதிக்கும் முழு இறுதியத்தை எல்லாமாவது ஆராதிக்கும் இல்ல. நம்ம அங்கங்க யாரோ ஏதோ ஒரு ஏரியில போட்டுக்கிட்டு உட்காந்துருப்போம். வெளி உலகத்துல கிளாஸ் போட்டு உட்காந்துருப்போம் சரியுமா, ஆனா ஏரியில் வந்து வெளியே கிளாஸ் சொல்லிட்டு இருக்கோம். அப்போ முழு இறுதியத்தோடு கூட தேவனை ஆராதிக்க முடியும். அப்ப தேவன் நமக்காக இன்னும் எப்படி கொண்டு வந்தாருன்னா ரொம்ப ஈஸியாக மாற்றினார். என்ன ஈஸியா மாற்றினாருனாக்கா உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பர் இருக்காரு. நீங்க ஒண்டி வந்து கஷ்டமா வாழ பழைய பார்த்துட்டு
அவர் பழைய ஏற்பாட்டிலே அவர் பார்த்துட்டாரு. ஒருத்தன் கூட அதை நிறைவேற்ற முடியும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை முழுமையாகவே நிறைவேற்றுவாய் வந்தார். அல்லேலூயா. அவர் சகலத்தையும் பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிற எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றினார். நிறைவேற்றி முடித்த பிறகு ஒரு புதிய தொடக்கத்தை வைத்தார். அல்லேலூயா. அதுக்கு நம்ம உலகத்துல நம்ம வாழ்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம்னு சொல்லிட்டு நமக்காக ஒரு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கேள்விப்படாய் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஐயா நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு புரியுது, ஆனாலும் கூட அந்த கஷ்டத்துல நான் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கார். நாம் வாசிப்போம். எசேக்கியேல் எழுதின புத்தகத்திலே எசேக்கியேல் 36 வாசிப்போம். எசேக்கியேல் 36:25 நாம் வாசிப்போம். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். தொடர்ந்து உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து நான் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். தேவன் புதிய உடன்படிக்கையிலே கொடுத்த ஒரு பிரமாண ஒரு காரியம் என்னவென்றால் உங்களுக்கு ஒரு புதிய ஆவியை கட்டளையிடுவேன் என்று சொல்லி, புதிய பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் தரித்துக் கொள்வீர்கள் என்று சொல்லி தேவன் கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் இப்பொழுது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, உங்களுடைய இருதயத்தை கல்லான இருதயத்தை தேவன் என்ன செய்கிறார், அதை புட்டிங்க போட்டு இப்ப பரிசுத்த இருதயத்தை உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் இந்நாள் வரைக்கும் உங்களுடைய இருதயம் இருளடைந்து கொண்டிருக்கிறது. இந்நாள் வரைக்கும் தேவனுடைய வார்த்தை விதிக்கப்படாமல் உங்களுடைய இருதயத்தில் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்நாள் வரைக்கும் உங்களுடைய அந்த கடினமான இருதயத்தை அவர் என்ன செய்கிறார் என்றால் எடுத்து போட்டு மெல்லிய பரிசுத்த இருதயத்தை அவர் கொடுக்கிறார். ஆனாலும் கூட இன்றைய தினத்தில் நீங்க ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் யார் யாருக்கு புதிய இருதயம் வேண்டும், தேவ ஆவியானவர் வேண்டும், ஆண்டவரே இந்த உலகத்துல பாவ கரை இல்லாமல் வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுங்க ஆண்டவரே, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை மாற்றுங்க ஆண்டவரே சொல்லி நீங்க கேட்கும் பொழுது அவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீர்கள் இன்றைக்கு அந்த அற்புதம் உங்களுக்கு நடக்க போகிறது என்று சொல்லி, ஆண்டவரே இந்நாள் வரைக்கும் என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் கசப்பு இருந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே, இந்நாள் வரைக்கும் ஆண்டவரே என்னுடைய இருதயத்தில் பாதிப்பு உண்டாக இருக்கு ஆண்டவரே, இந்நாள் வரைக்கும் காயமாக இருக்குது ஆண்டவரே, ஆண்டவரே என்னுடைய தோல்வியில என்னால் தாங்க முடியல ஆண்டவரே எப்படி சொல்லி வேதனையோடு கூட இருக்கிற உங்கள் மத்தியில ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உங்களுக்கு புதிய இருதயத்தை கொடுக்க போகிறேன் என்று சொல்லி கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமாக. புதிய உடன்படிக்கையிலே தேவன் பல கஷ்டம் நம்மளுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்றால் ரொம்ப சாஃப்டான ஒரு இருதயம். யாராச்சும் ஏசினாவே கண்ட தண்ணி வந்துடும், யாராச்சும் நம்மளை ஏமாத்திட்டாவே தாங்க முடியாது, யாராச்சும் நம்மளை துரோகம் பண்ணிட்டாங்க நம்மளால தாங்க முடியாது, ஏதாவது நம்மளுடைய காரியங்கள் விதைக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சுனாக்கா, தப்பான விதைகள் விதைக்கப்பட்டு இருந்துச்சுனாக்கா, இந்த இறுதியும் நாள அது கல்லான இறுதியமாய் மாறி தேவனை அறிய முடியாத, தேவன் யார் என்பதை அறிய முடியாத ஒரு இருதயமாய் மாறுகிறது. தேவன் செய்த வார்த்தை, தேவன் செய்த அற்புதங்களும் அடையாளம், தேவன் செய்த ரகசியங்கள், வார்த்தைகள் எதுவுமே நம்மளால அதுக்கு கண்டுகொள்ள முடியாது, அதனுடைய அர்த்தங்கள் நம்மளுக்கு தெரியாது. காரணம் நம்முடைய இருதயம் கடினமாக இருக்கிறது. ஆனாலும் தேவன் அந்த கடினத்தை எடுத்து போட்டு ஒரு ஆபரேஷன் செய்கிறார். என்ன ஆபரேஷன் என்றால் ஹார்ட்டை மாற்றுகிறார். அவருடைய ஹார்ட் பரலோகத்துல வந்து இறங்குகிற அந்த ஹார்ட்டை வைக்கிறார். அப்ப தேவனுடைய ஹார்ட் வரும் பொழுது வாசிப்போம் அதே வசனத்தை மறுபடியும் 26 வாசிப்போம்.
உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஹalleluya. 27 எல்லாம் வாசிக்கும் பொழுது பாருங்க, 27 வாசிப்போம். உங்கள் உள்ளத்திலே ஆவியை வைத்து. யாருடைய ஆவி? யாருடைய ஆவி? தேவனுடைய ஆவி. இயேசு கிறிஸ்து மேல் இருந்த அதே பரிசுத்த ஆவியானவர் இப்ப யார் மத்தியில் வருகிறார் என்றால் உங்கள் உள்ளத்திலே அவருடைய ஆவியை வைக்கிறார். தேவனுடைய ஆலயம் எங்க இருக்கப்பட்டிருக்கு? நாம் தான் அவருடைய ஆலயமாய் இருக்கிறது. அவருடைய ஆலயத்திலே இந்நாள் வரைக்கும் பிசாசானவன் கட்டு வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் தேவ ஆவியானவர் வரும்பொழுது அவர் என்ன செய்கிறார் என்றால், நாம் வேதத்துல படிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். என்ன சொல்றாருனாக்கா, ஒரு ஆவி ஒரு மனுஷனை விட்டு போனுச்சுனாக்கா அது ஜோடிக்கப்பட்டு என்ன இருக்குதுனாக்கா சுத்தமாக இருக்கிறது. ஆனாலும் அந்த சுத்தத்துல யாரும் வரலனாக்கா பிசாசு என்ன செய்கிறான்? மறுபடியும் அந்த இடத்துக்கு வருகிறான் என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். ஆனாலும் இயேசு கிறிஸ்து நம்முடைய ராஜாவாக இருக்கிறார். அவருடைய இயேசு கிறிஸ்து நமக்கு பிரதான, அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் ஆளுகை செய்கிற இந்த சிங்காசனம் நாம் மேல் இருக்கிறது. நம் உள்ளத்திலே அவருடைய சிங்காசனத்தை வைத்திருக்கிறார். அவர் வந்து அமர்ந்து நம்மை ஆளுகை செய்யும்படியாக அவர் நம்மை வந்து பிசாசுரை துரத்தி விட்டு அவருடைய மாளிகையை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த மாளிகை என்றால் நீங்களும் நானும் அந்த இருதயத்திலே நாம் சுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்போ தேவ ஆவியானவர், இப்போ இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது எங்கு வந்து தங்கி இருக்கிறார் என்றால் உங்கள் மேல் என் மேலும் தங்கி இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப உங்கள் மேல் என் மேலும் தங்கி இருக்கிறார் என்றால் பழைய கடினமான இருதயத்தை எடுத்து போட்டுட்டாரு. இப்ப நம்முடைய இருதயம் ஜோடிக்கப்பட்டு இருக்கிறது, அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது, மாளிகையா இருக்கிறது. இயேசு ராஜா நம் மத்தியில் தங்கி இருக்கும்படியான சிங்காசனத்தை உங்கள் மத்தியில் தேவன் வைத்திருக்கிறார். நீங்க இப்ப நடக்கும் பொழுது எப்படி நடக்கப்பட்டு போகிறீர்கள்? ஸ்கூலுக்கு போனீங்கன்னாக்கா, வேலைக்கு போனீங்கன்னாக்கா, இப்ப சபை எங்க போகிறது என்றால் ஸ்கூலுக்கு போகுது. தேவ பிரசன்னத்தை நீங்க சுமந்து கொண்டு போகிறவர்களாக இருக்கிறீர்கள். தேவனை சுமந்து கொண்டு போகிறவர்களாக இருக்கிறீர்கள். மிகுந்த கனி கொடுக்கிற மரமாக நீங்க மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இப்ப சபைக்கோ இல்ல பள்ளி இடத்துக்கோ வேலை இடத்துக்கோ எங்க போனாலும் தேவன் பிரசன்னத்தினால் நீங்க மூடி மறைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது அவர் தீங்கினால் வராது என்பதாகவே இப்ப யாரை நீங்க சுமந்து கொண்டிருக்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்துவை சுமந்து கொண்டு போகிறவர்களாக இருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியில் இருக்கிறார். இப்ப நீங்க தீங்கு நாள் வராது என்பதாகவே இப்போ ஒரு பிரச்சனை வருதுனாக்கா கிறிஸ்தவர்களுக்கு, பரிசுத்த ஆவியானவர் பெற்றவர்களுக்கு பிரச்சனை வராதுன்னு சொல்ல முடியாது. பிரச்சனை வரும். ஆனால் அந்த பிரச்சனையில வழி தப்பி போகும்படியாக பாதையை தேவன் உண்டாக்குவார். அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுகிற அதிகாரத்தை தேவன் கொடுப்பார். அந்த பிரச்சனைகளை எப்படி கையாள வேண்டும் என்று சொல்லி தேவன் ஞானம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். வாலிப காலத்திலே யாரு தானியேலுடைய ஆலோசனை கேட்டு அந்த பாபிலோன் ராஜ்யமே கீழ்ப்படிந்திருந்தது சொல்ல பார்க்க முடியும். எப்படி யோசிப்புடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவன் வாலிபனா இருக்கும் பொழுது அவன் காயப்பட்டு இருந்தான். அவன் சொந்த சகோதரனே அவனை விட்டு போட்டார்கள். அவனுடைய இருதயம் துடிக்கப்பட்டிருக்கும். சொந்த அண்ணனே என்னை குளிர தள்ளி போட்டு என்ன அடிச்சு குளிர போட்டாங்க, என்ன ஒரு எகிப்து தேசத்துக்கு ஒரு அடிமையாக என்னை விட்டுட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு ரிஜெக்ஷன் அந்த மத்தியில் இருக்கும். ஆனாலும் கூட அந்த தேவ ஆவியானவர் தேவன் அவனோடு கூட இருந்தபடினால தேவ தரிசனம் கடைசியாக நிறைவேறினது. ஆனாலும் அதை மேற்கொள்வதற்கு காரணம் தேவன் அவனோடு கூட இருந்தபடினால, தேவ ஆவியானவர் அவனோடு கூட இருந்தபடினால அந்த ரிஜெக்ஷனை அவன் மேற்கொண்டான். அதே சமயத்துல சிறைச்சாலையில தள்ளப்பட்டான். அதே சமயத்துல ஒரு விபச்சார காரியத்துல அவனை சிக்க வேண்டும் என்று சொல்லி அவனை தள்ளிவிட்டார். ஆனாலும் கூட தேவன் அவனை பாதுகாத்து வந்தார். காரணம் தேவன் அவனோடு கூட இருந்தபடினால. இன்றைக்கும் தேவ ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்திற்கு
நீங்க புறப்பட்டு போகும் பொழுது நீங்கள் எல்லா பிரச்சனைகளிலும் சிக்கி தவிக்காதபடி தேவன் உங்களை பாதுகாத்துக் கொண்டிருப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு இந்த மாலை வேளையில நீங்கள் விரும்புகிறீர்கள், ஆண்டவரே எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தேவை, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை, காயப்பட்ட இருதயத்தை ஆண்டவரே எடுத்து போட்டு, ஆண்டவரே கண்ணாட இருதயத்தை எடுத்து போட்டு, ஆண்டவரே எனக்கு ஒரு பரிசுத்த ஆவியானுடைய மெல்லிய இருதயத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்கள். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எத்தனை பேர் இந்த டைம்ல நீங்க நம்புகிறீர்கள், ஆண்டவரே இந்த வாழ்க்கையில, இந்த உலகத்துல வாழ்க்கைக்கு எனக்கு